ஹலோ மக்களே, நான் உங்கள் அருள் மாஸ்டர். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஐ பேக் ப்ளவுஸ் தான் வெட்டி காமிக்க போகிறேன். இது பாருங்கள், இது வந்து ஒரிஜினல் பாடிக்கு, பியூர் ரா சில்க். இது வந்து பியூர் பனாரஸ் கைக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் நெக்கு பேக்கில், ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா டீப்பாக வந்து ஸ்வீட் ஆர்ட் வரும். பேக்கில் வந்து ஒரு அளவோடு க்ளோஸ் வரும். அதில் வந்து சென்டரில் ஓப்பன் வச்சுட்டு இந்த பொக்கெட் வந்து பூந்தி பட்டன் வரும். இதான் மாடல் இது. இப்போ இதை நான் வந்து எப்படி வெட்டுறேன் பாருங்கள். இது லைனிங் தான் நான் வெட்டி காமிக்க போகிறேன். மெஷர்மெண்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. டாட் பாயிண்ட்டு 10, அதுக்கும் கீழே எம்பார் 13, லென்த்து 14, ஷோல்ட்ரு 15, அப்பர் செஸ்ட்டு 37, பஸ்ட்டு 37, வேஸ்ட்டு 31.25. எல்போ ஸ்லீவ் தான் கேட்டிருக்காங்க. கை லென்த்து பார்த்தீங்கன்னா 10, கை லூஸு 10, ஆப் ஸ்லீவ் லூஸு 11, அப்பர் ஆம்பிள் லூஸு 13, ஆம்பிள் 16, ஃப்ரண்ட் நெக்கு 7.5. பேக் நெக்கு எடுத்துருக்கிறேன், லோ நெக்குக்கு எடுத்துக்கிறேன். இதுக்கு பேக் நெக்கு வேண்டாம், ஐ பேக்கு தான் இது. இது ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க, நல்லா ஒரு நீட்டாக அயனிங் பண்ணிக்கோங்க. இது இப்போது லென்த்து பார்த்தீங்கன்னா 14. இப்போது நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும். ஃப்ரண்ட்டுக்கு 15 வச்சுக்கோங்க. வச்சுட்டேன். இப்போது நம்ம நார்மல் ப்ளவுஸ் பேக்கு லோன்னு சொல்லுவோம். 6ல் ஒரு பாகம் 37, 6ல் ஒரு பாகம் 37னா ஒரு 38 வச்சுக்கோங்களேன். அப்பர் செஸ்ட் 37 இருக்குது, பஸ்ட்டு 37 இருக்குது. ஒரு 1/2 இன்ச்சு ரவுண்ட் பண்ணி இன்னும் 8 வச்சுக்கல, பிரிக்கிறதுக்கு உதான கணக்கு. அப்போ 6.25 ஒரு புள்ளி 6.5 வருது. நான் வந்து அந்த மாதிரி ஐ பேக்காக இருந்தால் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வெட்டி இறக்குவேன், 7.5 இறக்குவேன். இப்போ இது வெட்ட வெட்ட உங்களுக்கு அனுபவம் வந்துடும். இப்போ வந்து நான் எவ்வளோ வைக்கிறேன்னா ஒரு 8, 8.5 வைக்கலாம். 8 வைக்கலாம், 8.5 வைக்கிறேன் நான். எனக்கு இது அனுபவம் இருக்குது, இவ்வளோ வச்சா இவ்வளோ வரன்னு தெரியும். அது போக போக உங்களுக்கும் தெரிஞ்சிடும் அது. அப்போ வந்து நான் இந்த ஆம்பிள் இறக்கம் வந்து ஃப்ரண்ட்டு வந்து 8.5 வச்சுக்கிறேன். டாட் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா, இது நான் ஃப்ரண்ட்டு தான் வெட்டுறேன். டாட் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா 10 எடுத்துருக்குறேன் நான். இப்போ இதுலேயும் கணக்கு பண்ணிங்கன்னா 9, 10 தான் வருது. 10 வச்சுக்கோங்க. ஐ பேக்குக்கு 10. நம்ம லோ நெக் வந்து 1/2 இன்ச்சு லெஸ் பண்ணுவோம், போட சொல்ல இறங்கிடன்ட்டு. இதில் நம்ம லெஸ் பண்ண தேவையில்ல. 1, 2, 3. இது எம்பாரு ஒரு 13 வச்சுக்கோங்க. அதுலேயும் 13 தான் இருக்குது, இதில் ஒரு 13 வச்சுக்கோங்க. அதிலேருந்து ஒரு 3 இன்ச்சு கீழே, அவ்வளோதாங்க. இதெல்லாம் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இது ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இது ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 38 வைங்க, பிரிக்கிறோம் நம்ம. 4ல் ஒரு பாகம் இதே தான் வரும். 4ல் ஒரு பாகம் 9, 9ல் பாதி 4.75 இன்ச்சு லெஸ் பண்ணிவிடுங்க. 4 இன்ச்சு வச்சுக்கோங்க. இந்த டாட் பாயிண்ட் தள்ளுறது 4 இன்ச்சு வச்சுக்கோங்க. இந்த டாட் பார்த்தீங்கன்னா 1 ஒரு புள்ளி, 1 ஒரு புள்ளி. இது நான் கணக்கெலாம் சொல்கிறேன் உங்களுக்கு துல்லியமாக. இது உங்களுக்கு முதல்ல புரியுதா பாருங்கள். இப்போ இங்கே 4 தள்ளணும்ல, அதோட 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இங்கே மேலே வச்சுக்கணும். இப்போது 38 பாடிக்கு பார்த்தீங்கன்னா 2.25 டாட் வச்சுக்கணும். 2.25 இன்ச்சு டாட் வைக்கணும். இது அகலம். இப்போது பாருங்கள், இதை வந்து இதில் டாட் மார்க் பண்ணிக்கோங்க அழகா. இது ஐ பேக் கணக்கு, இது நான் வெட்டுறது. இங்கே வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை வெட்டிடுங்க. மடிச்சிடுங்க. இப்போது இங்கே அந்த 2.25 3 டாட்டு இங்கே வந்துச்சு. அந்த டாட்டை இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது ஒரு மார்க் போட்டுக்குங்க. இப்போ நம்மளுக்கு ஷோல்ட்ரு 15, அப்போ 7.5 வரணும். ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிக்க, 14.5 வைக்கிறேன்.
ஏன் 14.5 வைக்கிறேன்னா, நம்ம பேக்கில் வந்து இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு இறக்குவோம். அப்போ வந்து ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணுறது நல்லாயிருக்கும் அது. இதே காலராக இருந்ததுன்னா நம்ம ரெடியே வச்சுக்கணும். இன்னும் கூட ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கணும். இந்த பாருங்க, இப்போ 7.25 வச்சேன். இங்கே 3/4 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. 3/4 இன்ச்சு கம்மி பண்ணிங்கன்னா 6.5 வைக்கணும். 6.5 எங்கே வைக்கணும்னா, இங்கேருந்து 3 இன்ச்சு வச்சு வைக்கணும். எனக்கு வந்து தெரியும், அதனால் நான் குன்ஸாக வச்சிட்டேன். உங்களுக்கு இங்கேருந்து 3 இன்ச்சு வச்சு 6.5 வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு மார்க் எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், நார்மல் ப்ளவுஸ் வெட்டுற மாதிரி தான். இங்கேருந்து 2.5 இன்ச்சு வச்சுட்டு இங்கே இப்படி கிராஸ் அடிக்கணும். இதுக்கு வந்து 1.25 இன்ச்சு எடுக்கணும் கிராஸு. இது வந்து ஐ பேக்குனால கிராஸ் அடிச்சாகணும். இது ஏன் இப்போ நம்ம நார்மலாக வெட்டினா ஒரு 3/4 இன்ச்சு 6 இன்ச்சு தான் கிராஸ் அடிப்போம். இது ஏன் 1.25 இன்ச்சு அடிக்கிறேன்னா, நான் எல்லா கணக்கு சொல்கிறேன். இந்த ஷோல்டர் ட்ராப், இது பேரே வந்து ஷோல்டர் ட்ராப். இதை பாருங்க, இந்த ஷோல்டரில் வந்து இது டாட்டை மடித்து ரிலீஸ் பண்ணணும். இந்த மாதிரி போட சொல்ல பார்த்தீங்கன்னா ஃபிட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். பாடி ஃபிட் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த பிக்சர்லாம் வருது பாருங்கள், சினிமாலலாம் வருது, இந்த மாதிரி கட்டு தான் பண்ணுவாங்க. இது போட்டால் தான் அந்த பாடி ஃபிட் நல்லாயிருக்கும். இந்த சுருக்கம் இருக்கும், இந்த போட் நெக்கு, எந்த நெக் வேணாலும் வச்சிங்கன்னா இந்த சுருக்கெல்லாம் வந்து இதில் எடுத்துரும், இதில் அவாய்ட் பண்ணிடும். அந்த பார்க்குறதுக்கே பாடி ஃபிட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த காலத்துலலாம் கட்டோரி, இந்த ப்ரா கட்லாம் போட்டால் அவ்வளோ ஃபிட்டிங்காக இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க. அதோட இது நல்லாயிருக்கும் ஃபிட் பார்க்குறதுக்கு. இதில் அவ்வளோ ஒரு கணக்கு இருக்குது இந்த ஷோல்டர் டாப்பில். அதுக்கு தான் வந்து இது உங்களுக்கு புரியுதான்னு முதல் பாருங்கள், அப்புறம் நான் துல்லியமாக கணக்கு சொல்கிறேன். இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஐபி தான் இவங்க. அதனால் இவங்களுக்கு முக்கியமான ஆளுக்கெலாம் இந்த மாதிரி ஷோல்டர் ட்ராப் எடுத்து தான் வெட்டுவேன். இந்த மாதிரி ஒரு டைம் நம்ம வந்து தச்சு கொடுத்துட்டோம்னா இதே மாதிரி ஃபிட்டு தான் எதிர்பார்ப்பாங்க. இந்த சாம்பிள் எடுத்துகிட்டு போய் வெளியில் எங்கன்னா கொடுத்து இதே மாதிரி தச்சு கொடுத்தா கூட வராது. இந்த மாதிரி ட்ராப் எடுத்து பண்ணால் தான் வரும் அது. அப்போ வந்து இந்த மாதிரி ஃபிட்டு இல்லையே, இதே ஃபிட்டு தான் எனக்கு வேணும்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிட்டு ஒரு டைம் தச்சு கொடுத்தோன்னா நம்ம கிட்ட தான் வருவாங்க, வேறு எங்கேயும் போக மாட்டாங்க. இதே மாதிரியே எனக்கு வேணும். ஏன்னா இந்த கட்டில் வந்து அந்த பாடி ஃபிட் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த கணக்கு நான் உங்களுக்கு துல்லியமாக சொல்கிறேன். இது நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லி கொடுக்க வேண்டியது. உங்களுக்கு புரியுமோ புரியாத, எப்படி எனக்கு சொல்லி கொடுத்தா புரியுன்றது, எப்படி சொன்னால் உங்களுக்கு தெரியணும் அப்படின்ட்டு எனக்கே ஒரு குழப்பம் இருந்தது. நான் இப்போ சொல்லித்தரேன், இது புரியுதா பாருங்கள். நல்ல கணக்கும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதே மாதிரி ஒரு புள்ளி கூட மாறாது, துல்லியமாக வரும் அது. இப்போ பாருங்கள், ஐ பேக்குக்கு எப்பயுமே வந்து ஃப்ரண்ட்டு வந்து 1 இன்ச்சு நான் விடுவேன். பாருங்கள், இப்போ வந்து இந்த பஸ்ட்டு தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த பிரிக்கிறதுக்கு தான் அந்த ரவுண்ட் பண்ணிக்கினேன். அந்த 37 6 இன்ச்சு கூட்டி 38 பிரிச்சுக்கினேன். இப்போ வந்து இந்த அப்பர் செஸ்ட் 37 இருக்குது, பஸ்ட்டு 37 இருக்குது. 37 தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ 37 4 ஒரு பாகம் 9.25, 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 10.25 வச்சுக்கிறேன். ஏன்னா ஐ பேக்குக்கு எப்பயுமே ஃப்ரண்ட்டு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 31.25, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7.25 ஒரு புள்ளி வருது. 7.25 ஒரு புள்ளி இங்கே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது வந்து மார்க் போட்டுக்குங்க. இதில் வந்து ஃப்ரண்ட் ஆமில் பெருசாக வரும், பேக் ஆமில் சின்னதாக வரும். அந்த ஃப்ரண்ட்டில் வர ஆமில் பேக்குக்கு போய்டும். அந்த ரோலிங் ஏற்ற சொல்ல தள்ளி வரும், இங்கே தள்ளி ஏற்ற வேண்டியது வரும். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இது நல்லா வந்து இப்படி கொடாஞ்ச மாதிரி தான் வரும் ஃப்ரண்ட்டு பள்ளமாக. இது நல்லா இப்படி எடுத்துக்குங்க. இப்போது ஆமல் வந்து பார்த்தீங்கன்னா 16, அதில் 1 இன்ச்சு விட்டிங்கன்னா 17. 17ல் பாதி 8.5 வரணும். 8.5 வரணும். இது பாருங்கள், நான் க்ளீனாக அளந்து காமிக்கிறேன். 9.25 வருது. இன்னொரு டைம் கூட அளந்து காமிக்கிறேன். பாருங்கள், க்ளீனாக அளந்து காமிக்கிறேன். 9.25 வருதுங்க. அந்த 9.25 அந்த மார்க்கில் வருது. இப்போ நம்ம 8.5 தான் வேணும். 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த 3/4 இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, 9.25 இருக்குது. நம்மளுக்கு 3/4 இன்ச்சு பேக்கில் ஷார்ட் ஆகும், கண்டிப்பாக ஆகும். அதை நான் எப்படி ஆகுதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஷோல்டர் ட்ராப்பு நீங்கள் இதுக்கு முன்னே கிளாஸுக்கு போயிருப்பீங்க, பெரிய பெரிய இடத்துல கிளாஸ் கற்றுருப்பீங்க. இந்த மாதிரி ட்ராப் எடுத்து வெட்டுறது நீங்கள் பார்த்துருக்கீங்களா, எனக்கு சொல்லுங்கள். பாருங்க, இந்த மார்க்லேயே அழகாக வெட்டிட்டு போயிடணும். இந்த ஃப்ரண்ட்டு வந்து இப்படி கொடாஞ்ச மாதிரி தான் வரும். அது கரெக்டாக அந்த மார்க்லேயே வெட்டணும். பேப்பரில் எப்பயுமே ரெடி தான் வெட்டணும், துணியில் தான் நம்ம விட்டு வெட்டணும். இதை பாருங்கள், இப்போது இந்த பிரின்சஸ் எடுக்கிறனால இங்கேருந்து பாருங்கள் ஒரு 1.5 இன்ச்சுக்கு அந்த மார்க்லேயே ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். அங்கேருந்து தான் நம்ம பெண்ட் எடுக்கணும். அப்போ தான் அந்த அழகு கரெக்டாக வரும். இப்போ இந்த டாட்டை வந்து வெட்டி எடுத்துடணும். இதில் ஆக்சுவலாக ஒரு 1 புள்ளி 2.25 மேலே வேறு நம்ம மடக்கணும். அதுவும் இங்கே எக்ஸ்ட்ரா வந்துச்சு.
ஃபுல் டாட்டும் இங்கே கீழே வந்து நிற்கிது. அப்போ போட சொல்ல பில்டப் நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், இப்போ இந்த ஷார்ப்னஸ் இருக்குதுல்ல, சும்மா ஒரு நூல் தாங்க அது, ஒரு இலை அதை சொல்லுவாங்க, அது ஒரு நூல். அது வந்து நம்ம நீட்டாக பண்ணிக்கணும். அது அந்த ஷார்ப்னஸ் எடுத்துடணும். இந்த பாருங்கள், இப்போது இதுதான் இங்கே வந்து அர்க்காத் பண்ணிக்கணும். அந்த அர்க்காத்தும் மீட் பண்ண சொல்ல, துணியில் வெட்டிட்டு மீட் பண்ண சொல்ல ஒன்றா மீட் ஆகணும். இந்த பாருங்கள், இது டாட்டை இது மடக்கிடுங்க. அந்த டேப் இருந்ததுன்னா இந்த பாருங்கள், இவ்வளோ டாட்டு நம்ம பிடிக்கிறோம். இங்கே பாருங்கள், இப்படி பிடிச்சிடுறோம். ஒரே சிம் தான். இப்போ நம்ம நார்மலாக இந்தியன் ஸ்டைல் வெட்டோன்னா இங்கே வந்து டாட் போடுவோம், கீழே அப் அண்ட் டவுன் வரும். இதில் வராது. நீங்கள் வந்து இதை வெட்டிட்டு பிடிச்சிங்கன்னா கரெக்டாக வந்து மீட் ஆகும். இந்த அர்க்காத்து இதில் மீட் ஆகும், கரெக்டாக வந்து உட்காரும். ஒரு புள்ளி கூட நவராது, ஃப்ரண்ட்டும் தூக்காது. இந்த கட்டில் அவ்வளோ ஒரு நன்மை இருக்குது. இது இந்த ஷோல்டர் ட்ராப் எடுத்து வெட்டினாவே இந்த பாடி இங்கே பாருங்கள், இந்த அகலம், இந்த நெக்கெல்லாம் வந்து ரொம்ப அகலம் கூட படுத்திக்கலாம். நம்ம போட் நெக்கு எதாக இருந்தாலும் இங்கே சுருக்கமே வராது. நெக்குக்கிட்ட நம்ம நெக்குக்கிட்டலாம் சுருக்கம் வருது, ஷோல்டர் கம்மி பண்ணுவோம். அதெல்லாம் கம்மி பண்ண அவசியமே கிடையாது. இந்த ட்ராப் எடுத்தால் அழகாக அந்த சுருக்கம்லாம் இதில் அவாய்ட் ஆகிடும். இதை மூடிடுற பார்த்தீங்களா, இதில் அவாய்ட் ஆகிடும். பக்காவாக இருக்கும் பாடி ஃபிட் பார்க்குறதுக்கு. இது நீங்கள் நார்மல் இந்தியன் ஸ்டைலில் வெட்டி போட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ராப் எடுத்து போட்டு பாருங்கள், அதோட ஃபிட்டே நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு டைம் தச்சு குத்திங்கன்னா உங்களை விடவே மாட்டாங்க. இப்போ இது ஃப்ரண்ட்டு வெட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து துணியில் போட்டு வெட்ட சொல்ல எல்லாம் விட்டு வெட்டணும். இப்போ இது வந்து பேக் எப்படி வெட்டுறது பார்க்கணும். அதுதான் மெயின். பேக் எப்படி வெட்டணும் பாருங்கள். இந்த பாருங்கள், இது வந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 14 எடுத்துருக்குறோம் லென்த்து. அப்போ நம்ம ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வேணும், 14 தான் வேணும். நம்ம ஃப்ரண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 15 விட்டோம். அதோட ஒரு 1/2 இன்ச்சு லெஸ் பண்ணிக்கணும் நம்ம லென்த்தில். நம்மளுக்கு 14 ஐ பேக்குன்றனால 14 வைக்கிறோம். 14 வரணும். ஏன் ஐ பேக்னால 14 வைக்கிறோன்னா தூக்கிக்கும். இந்த ஷோல்டர்லாம் கிராஸ் அடிக்கும், 1.25 இன்ச்சு கிராஸ் அடிக்க சொல்ல தூக்கிக்கும். அப்போ லென்த்து ஷார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால ஒரு 1/2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். இப்போ 14 ஃப்ரண்ட் வந்து 15 வச்சோம். அந்த ஃப்ரண்ட்டு வச்சதோட ஒரு 1/2 இன்ச்சு லெஸ் ஆகணும். பாருங்கள், அதே 15 வைக்கிறேன், மேலே 1/2 இன்ச்சு லெஸ் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 14 வந்துடும். கரெக்டாக நம்மளுக்கு 14 வந்துடும். ஓகேங்களா, அதுதான் கணக்கு. பாருங்கள், 14 வந்துச்சு. அதே மாதிரி இங்கேயும் 14, பேக்கோட ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். அதே மாதிரி வந்து ஃப்ரண்ட்டு வந்து நம்ம 8.5 இறக்கணும். நம்ம அதே தான் 8.5 இறக்கணும். இங்கே பாருங்கள், அதுவே வந்து 15 வச்சு 8.5 இறக்குங்க, இல்லைனா 1/2 இன்ச்சு லெஸ் பண்ணணும். நம்ம 8 தான் இறக்கணும். பாருங்கள், நீங்கள் 15 கூட வைக்க தேவையில்ல. அதே 14 நம்மளுக்கு பேக்கு, ஃப்ரண்ட்டு 15 வரணும், பேக்கு 1/2 இன்ச்சு ஷார்ட் ஆகணும். 14 நம்ம ஃப்ரண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 8.5 இறக்கணும், பேக்கு 8 இறக்கிக்கணும், 1/2 இன்ச்சு லெஸ் பண்ணிக்கணும். 8 தான் இறக்கிருக்கிறேன். அப்போ நம்ம சைடு வந்து அப் அண்ட் டவுன் வராது. அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா இதை வச்சு கூட பார்த்துக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு 31.25, அப்போது 7.25 ஒரு புள்ளி ப்ளஸ் ஒரு 8.25 ஒரு புள்ளி, 1 இன்ச்சு டாட்டுக்கு. இப்போ நீங்கள் இதை வந்து வச்சு பார்த்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மார்க்கில் நல்லா பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இங்கே பாருங்கள், இந்த மார்க்கில் இதை பாருங்கள், இந்த மார்க்கு இது இருக்குது பாருங்கள். இந்த மார்க்கில் இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் போட்ட மார்க்லேயே கரெக்டாக வருது பாருங்கள். அந்த ஆம்பிள் ஒரு புள்ளி கூட மாறாது. ஃப்ரண்ட்டோட எவ்வளோ இறக்கணுமோ 1/2 இன்ச்சு லெஸ் பண்ணி இறக்கணும். லென்த்தும் சரி, அந்த ஆம்பிளும் எல்லாம் டோட்டலாக அது இறக்கணும். அப்படி உங்களுக்கு சப்போஸ் அது அப்படி வரலையா, இதை வச்சு கூட நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். கரெக்டாக நான் போட்ட மார்க்லேயே வருது பாருங்கள். இவ்வளோ தான் கணக்கு, கரெக்டாக வரும், ஒரு புள்ளி கூட மாறாது. அதே மாதிரி இந்த ஷோல்டர் ட்ராப் மட்டும் நம்ம நார்மலாக வெட்டினோன்னா ஐ பேக்குக்கு வந்து 3 இன்ச்சு லூஸ் வைப்போம். ஃப்ரண்ட்டு இதே மாதிரி 1 இன்ச்சு வைப்போம், பேக் வந்து 1/2 இன்ச்சு வைப்போம், டோட்டலாக 3 இன்ச்சு. அப்போ தான் இந்த கையெல்லாம் வந்து ஃப்ரண்ட்டில் இப்படி எடுக்க முடியும், கை தூக்க முடியும் ஃப்ரீயாக. இந்த ஷோல்டர் ட்ராப்பில் அப்படி வேண்டாம். ஃப்ரண்ட்டு மட்டும் 1 இன்ச்சு. அப்போ டோட்டலாக இது வந்து ஓப்பன் பண்ணால் 2 இன்ச்சு வந்துடும். ஃப்ரண்ட்டு 2 இன்ச்சு லூஸே போதுமான அளவு. பேக் வந்து ரெடி வச்சா போதும். இதுலேயே கை இப்படி பண்ணலாம், தூக்கலாம். ஏன் இந்த ஷோல்டர் ட்ராப்பில் மட்டும் இப்படி வைக்கிறேன்னா, இந்த ஷோல்டர் ட்ராப்பில் அவ்வளோ ஒரு நன்மை இருக்குது. அந்த ஈஸு, அந்த லூஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த பில்டப்லேயே கிடச்சிடும். உங்களுக்கு எல்லாமே பேக்குக்கும் அது போய் சேரும். இப்போது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ வந்து 37 4 ஒரு பாகம் 9.25 ரெடியே போதும் இது. அதே மாதிரி ஷோல்ட்ரு பார்த்தீங்கன்னா 15 நம்ம ஒரு 1/4 இன்ச்சு குறைக்கிறோம். பேக்கு கொஞ்சம் நார்மலாக வருதுனால 1/4 இன்ச்சு குறைக்கிறோம். அப்போ 7.25, இங்கேயும் 7.25 பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கோடு போட்டுடுறோம், இதுவும் வந்து நம்ம ஒரு கோடு போட்டுடுறோம். இப்போ எப்பயுமே நார்மலாக இங்கேருந்து 2.5 இன்ச்சு வச்சுட்டு
அதுலேருந்து நம்ம ஒரு 1.25 இன்ச்சு அடிப்போம் நம்ம. ஷோல்டர் கிராஸ் பேக்கும் அவ்வளோதான் அடித்தோம். இந்த ஷோல்டர் ட்ராப்புக்கு மட்டும்தான் 1.25 இன்ச்சு அடிக்கிறோம் நம்ம. இங்க பாருங்க இப்படி கிராஸ் அடிச்சிடும். இது வந்து பாருங்கன்னா ஒரு எல் ஷேப்பில் அப்படியே வெளில வந்துடும். அது நல்லா பாருங்கள், எல் ஷேப்பில். அவ்வளோதாங்க. இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 16ல் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டால் 17 வேணும். அப்போ 17ல் பாதி 8.5 வேணும். இப்போ ஃப்ரண்ட்டு 8.5 வேணும், நம்மளுக்கு 9.25 இருந்தது. 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்தது. அந்த 3/4 இன்ச்சு வந்து இந்த பேக்கில் சேர்த்துக்கணும். இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது பாருங்கள். இது இந்த பாருங்கள், டேப் வைக்கிறேன். ஏன்னா எனக்கு அனுபவம் இருக்குது, நான் பண்ணுறேன். உங்களுக்கும் பண்ண பண்ண வந்துடும் அது. இது எவ்வளோ வருதுன்னா கரெக்டாக பாருங்கள், 7.25 வருது. நான் இன்னொரு டைம் கூட அளந்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், 7.25 கரெக்டாக 7.25 வருது. இங்கே பாருங்கள், 7.25. இங்கே பாருங்கள், திருப்பி 3ஆவது டைம் அளக்குறேன். இதை பாருங்கள், 7.25 கரெக்டாக 7.25 வருது. இப்போது இந்த 7.25 இப்போது பேக்கில் வந்து நம்மளுக்கு 9.25 இருக்குது. அதில் 8.5 தான் வேணும். 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த 3/4 இன்ச்சு தூக்கி இதில் போட்டிங்கன்னா 7.25 8 8.5 வந்துடும். அப்போ 8.5 வந்துடும். அப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கையெத்து சொல்லும். இது சைடு இப்படி பிடிச்சிட்டு இந்த பாருங்கள், இந்த சைடு பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தள்ளி வரும். துணியில் தள்ளி வச்சு அந்த கை ஆமல் வந்து அந்த அடிங்கை வந்து அந்த ஜாயிண்டில் வச்சு ஏற்றணும். கரெக்டாக வரும். இதுதான் கணக்கு. இது மட்டும் இந்த ஷோல்டர் ட்ராப் எடுக்கிறது மட்டும் ரோலிங் கை தான் ஏற்றணும். இது பாருங்கள், ஃப்ரண்ட்டு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து அது பேக்கில் வந்துச்சு பாருங்கள். அது கண்டிப்பாக வரும். சப்போஸ் வரல, ஒரு 1/4 இன்ச்சு முன்ன பின்ன ஆகுதுன்னா நம்ம கொஞ்சம் இறக்கி போட்டுக்கலாம். இல்லை அதிகமாகுதுன்னா மேலே தூக்கி போட்டுக்கலாம். அப்போ இது பண்ண சொல்ல ஃப்ரண்ட்டும் பண்ணணும். அப்போ தான் இந்த சைடு பிடிக்க சொல்ல அப் அண்ட் டவுன் வராது. இது ஒரு நுணுக்கம். இது நான் உங்களுக்கு துல்லியமாக எல்லா கணக்கும் எப்படி பிரிக்கணும், எப்படி பண்ணணும் துல்லியமாக சொல்கிறேன். இந்த 37 சைஸ் 36 சைஸுக்கு எப்படி பிரித்தா வரும், 34 இருக்கட்டும், 32 இருக்கட்டும், 40 இருக்கட்டும், 46 இருக்கட்டும், 4 இருக்கட்டும், அது எப்படி எப்படி பிரித்தா உங்களுக்கு வரன்றது நான் துல்லியமாக சொல்கிறேன். முதல்ல இந்த ஷோல்டர் ட்ராப் இது வந்து ஆக்சுவலாக வெஸ்டர்ன் கட்டு. இது உங்களுக்கு முதல்ல புரியுதான்னு பாருங்கள். புரிஞ்சுதுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு துல்லியமாக எல்லா கணக்கும் சொல்கிறேன் நான். இப்போ வந்து இதை வெட்டிடலாம். இப்போ வந்து நம்மளுக்கு பேக்கில் வந்து பட்டன் கேட்டாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பாடி இது கை, இதில் வந்து பூந்தி பட்டன் செய்யணும். ஃபுல்லாக லைனாக வைக்கணும். இப்போ வந்து நான் இதை டம்மி தான் பண்ணுறேன். இதை வந்து நான் ஓப்பன் பண்ணல. இதை ரெடி பண்ணிவிட்டு இதில் ஒரிஜினலில் ஓப்பன் விட்டுட்டு அதில் பட்டன் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுவேன். அப்போ நம்மளுக்கு உள் சைடு பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லைனா அது ஜாயிண்ட் இருந்ததுன்னா அது ஓவர்லாக் அடிக்கணும், வேலைப்பாடு ஜாஸ்தி. இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சு இறக்கிங்க. இப்போ நம்ம நார்மலாக ஐ பேக்காக இருந்ததுன்னா இங்கே பாருங்கள், ஒரு 3.25 ஒரு புள்ளி வைப்போம். 3.25 வைக்கிறோம். அப்போ டோட்டலாக நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா 6.5 வரும். இது கரெக்டான அளவு. இதை பாருங்கள், இது வந்து இப்படி எடுத்துடுறோம், நம்ம வெட்டிடுறோம். நம்ம ஃப்ரண்ட்டு அதே மாதிரி 3.25 வச்சுட்டு நம்ம இங்கேருந்து எவ்வளோ 7.5 எடுத்துருக்கோம். 7.5 வச்சுட்டு ஸ்வீட் ஆர்ட் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நான் வெட்டலை. லைனிங் நம்மளுக்கு ஒரிஜினல். இது ஒரிஜினலில் இதை போட்டு வெட்ட சொல்ல இங்கே கொஞ்சம் விட்டு வெட்டிப்பேன். இப்படி விட்டு வெட்டிக்கினா என்ன ஆகும், அதில் வந்து பூந்தி பட்டன் வச்சுட்டு இது தனியாக செப்பரேட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அது மேலே வச்சு அமைக்கிடுவேன். அப்போ நம்மளுக்கு பூந்தி பட்டனும் அந்த மாதிரி ஆகிடும், ஓப்பனும் தெரியாது. இது ஒரு நுணுக்கம். இதெல்லாம் பாருங்கள், கீழே ஒரு 1/2 இன்ச்சு விட்டு வெட்டிக்குங்க. இதெல்லாம் அழகு பற்றிக்குங்க. அவ்வளோதாங்க. இது பேக்கு வெட்டியாச்சு. இப்போது ஃப்ரண்ட்டு வெட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி மார்க் போட்டுங்க கீழே. இந்த மாதிரி கட்டு வந்து பார்த்துட்டுருக்கீங்களான்ட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு சொல்லி கொடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும், இவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த பாருங்கள், இதெல்லாம் ஒரு மார்க் போட்டுக்குங்க. இந்த மாதிரி ஷோல்டர் ட்ராப் எடுத்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டைமு அந்த கஸ்டமரு உங்கள்கிட்டயே தான் வருவாங்க. எங்கே போனாலும் ஃபிட்டிங் செட் ஆகாது அவங்களுக்கு. அவ்வளோதாங்க. இப்போது நம்ம இங்கேருந்து வந்து 3.25 தான் நான் தள்ளினேன் பேக்கில். அதே மாதிரி இதுவும் 3.25. இப்போ இங்கே 2.5லேருந்து 7.5. இது வந்து ஒரு ஸ்வீட் ஆர்ட் நெக் மாதிரி கேட்டிருக்காங்க. ஸ்வீட் ஆர்ட்டு தான் வேணும்னு இருக்காங்க. ஸ்வீட் ஆர்ட் நெக்கு இன்னோட நல்லா டீப்பாக எடுத்துங்க, அழகு பார்த்திங்க. இது போதுமான அளவு. இது இப்போது இதை நான் வெட்டிடுறேன் நான். இதை பாருங்கள், கீழே ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி, இந்த பின்சஸ் சீமும் 1/4 இன்ச்சு இங்கே பாருங்கள், இங்கே ஸ்ட்ரைட்டாக வந்து அப்படியே போயிடணும். அதே மாதிரி தான் இதுவும் 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி விட்டு வெட்டிடணும். இது ஃபிட்டிங் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் கற்றுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தான் இதில் ராஜா. யாருமே அடிச்சிக்க முடியாது வேலையில்.
இதை பாருங்கள், நெக்கு மட்டும் 1/4 இன்ச்சுங்க. 1/4 இன்ச்சு தான் நம்ம பிடிப்போம். அவ்வளோதாங்க. இது பாருங்கள், இது ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி. இந்த ஷோல்டர் ட்ராப்புக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கிராஸ் இவ்வளோ அடிக்க வேண்டியது வரும். நம்ம நார்மலாக வெட்டுற பிரின்சஸ் ஐ பேக்குக்கெல்லாம் அடிக்க வேண்டியது 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு அடித்தா போதும். ஆல்ரெடி அதை வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு. இதை பாருங்கள், நெட் வெட்டியாச்சு. இது ஒரு அர்க்காட் பண்ணிக்கோங்க. இது இப்படி போட்டுக்குங்க, இல்லை இப்படி போட்டுக்கலாம், இப்படி போட்டுக்கலாம், எப்படி வருதோ நம்ம போட்டுக்கலாம். நம்ம துணி எப்படி சேவ் பண்ணணுமோ போட்டுக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இந்த பாருங்கள், இப்படி போட்டுக்குங்க. இதை வந்து மேலே ஒரு வெயிட் வச்சுக்கோங்க. பாருங்கள், இது ஸ்ட்ரைட்டு தான் இருக்கணும், கிராஸ்லாம் போகக்கூடாது. இது வந்து இப்படி மாறிச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு மார்க் போட்டுக்கோங்க அழகாக. எப்பயுமே பேப்பரில் வெட்ட சொல்ல நம்ம ரெடி தான் வெட்டணும். துணியில் வெட்ட சொல்ல நம்ம விட்டு வெட்டிக்கணும் மார்க்கு. அப்போ தான் நம்ம எம்ப்ராய்டிங் மார்க் பண்ண சொல்ல நீட்டாக இருக்கும். இதை பாருங்கள், இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இதை இதெல்லாம் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இதுவும் அதே போல் கீழே ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி எவ்வளோ பிடிப்போமோ அவ்வளோ விட்டு வெட்டிக்குங்க. சைடில் ஒரு 1.25 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ விட்டு வெட்டிக்குங்க. கரெக்டாக வரும், வந்து உக்காரும். ஃபிட்டிங் ஒரு புள்ளி கூட மாறாது. தைக்க சொல்ல உங்களுக்கு கரெக்டாக இந்த அர்க்காத்தை ஒன்றா மீட் ஆகணும். அப்போ உங்களுக்கு ஒரு புள்ளி கூட அப் அண்ட் டவுன் வராது, கரெக்டாக வரும். இதாங்க அந்த ஷோல்டர் ட்ராப் எடுத்து வெட்டுறது. இது இந்த ஷோல்டர் ட்ராப் எடுத்து வெட்டினா இந்த கட்டு வந்து இங்கே பாருங்கள், இங்கே ஒரே சீம்லேயே இந்த பிரின்சஸ் சீம்லேயே டாட் அடங்கிடும். இந்த சைடில் இந்த கிராஸ் எதுவுமே வராது, ஸ்ட்ரைட்டாக தான் வரும். இந்த ஃபிட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒன் டைம் பண்ணி பாருங்கள், தச்சு போட்டுட்டு எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள் ஃபிட்டு.